காசை வச்சு ஒரு நிலைமைக்கு வர போறாங்களா என்ன? பரவாயில்லையே, உங்க ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆஹா. அப்புறம் காசு வேணும். காசு உங்க பிரியா, அதான் உங்க தம்பி ஒய்ஃபு ஓவரா பேசுனா அந்த பிரியா கிட்ட போய் கேட்கறது காசை கொடுன்னு. என்ன போய் கேட்கலாம்ல காசை அவகிட்ட. இந்த ஐடியா யாருக்காவது வருமா இல்ல யாருக்காவது கிடைக்குமா? எப்படி மா உன் ஐடியாவா? மருமகளுக்கு ஐடியா சொல்லியிருக்கியோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு? இருக்கும், யாருக்கு தெரியும்? நீ ஐடியா சொல்லிதான். மா சரி சரி, வேற வேலை இருக்கு. அப்புறம் உங்ககிட்டலாம் பேசிட்டு இருக்க முடியாது, உங்க காமெடியெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஓகே, நான் கிளம்பணும். பாய். அத்தை போலாம் வாங்க. நீ இருமா ஒரு நிமிஷம். நகரு நகரு. இவளை நாக்கு பிடுங்குற மாதிரி நாலு கேட்டால் தான் எனக்கு சரிப்பட்டு வரும். நகரே. ஏனாத்த வாங்க நம்ம போகலாம். என்னடி நினச்சிட்டு இருக்க? அவள் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கா. உங்ககிட்ட இல்லாத காசா பணமா? நீ நினச்சின்னா என்ன வேணாலும் பண்ணலாம். 50,000 கேட்குறா. உன்னால் முடியலல்ல? சொல்டி, உன்னால் முடியலல்ல? இங்கே பாருமா, நான் ஏன் காசு கொடுக்கணும்? நான் ஏன் கொடுக்கணும்? தான் ஒன்றும் இல்லைன்னு தெரியுதுல்ல. நாங்கள் சிம்பிளாக முடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போக சொல்லுவியா? இப்போ தான் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களாம், அதில் மொழி வருமா, அதை வச்சு டெவலப் ஆகுறாங்களாம். இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரில. ஐடியா கொடுத்துட்ருக்க நீ ஐடியா. இப்போ என்ன 50,000 உங்களுக்கு வேணுமா? ஏதோ அசால்ட்டாக என்கிட்ட காசு கொடுத்து வச்ச மாதிரி வந்து கேட்டுட்ருக்கு. முன்ன பின்ன எதுவும் என்கிட்ட இந்த 5 10 காசு கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் அவ்வளோ தைரியமாக வந்து என்கிட்ட கேட்குறீங்க எப்படி? எப்படின்னு கேட்டேன். ஏய், முன்ன பின்ன காசு கொடுத்துருந்தாதான் உன்கிட்ட வந்து கேட்கணுமா என்ன? சொல்லுடி, முன்ன பின்ன காசு கொடுத்துருந்தாதான் உன்கிட்ட வந்து கேட்கணுமா? ஏண்டி மா இங்கே பாரு. சரி ஓகே, நான் பணம் தரேன், இல்லைன்னு சொல்லலை. எவ்வளோ வேணும்? 50,000மா? இல்லை கூட எதுவும் வேணுமா? ஏம்மா 50,000 போதும்ல? இல்லை கூட எதுவும் வேணுமா? 50,000 போதும் அத்தை. அதுக்கு மேலே பணத்தை நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அந்த அமௌண்ட்டு போதும். போதும்ல 50,000 போதும்ல, கூடலாம் வேணாம்ல? இல்லத்த அதெல்லாம் வேண்டாம். சரி ஓகே டி, 50,000 போதுமாண்டி, அதுக்கு மேலே வேணாங்கிறா. சரியா? தரேன் 50,000. சரி, கம்மி வட்டியை போட்டாலும் மாதத்துக்கு 3,000 வச்சுக்கிறலாம் வட்டி. சரியா? 3,000 போதும்ல? இல்லை கூட எதுவும்? வட்டியா? வட்டியாவா? சும்மா உனக்கு யார் காசு கொடுத்துட்ருக்கா இந்த காலத்தில்? வட்டியான அசால்ட்டாக கேட்குற. மா என்ன வேணுமா வேணாமா? மாதம் 3,000 வட்டி இல்லையா? வருஷம் பூரா என் வீட்டில் வேலை பார்க்கணும். இதில் எது ஓகே? எடி, ஃபங்க்ஷன் வச்சா மறுநாள் உன் காசு தூக்கி எறிஞ்சிருவாவ. சரியா? இதுக்கு போய் வட்டி போட்டுட்ருக்க? முடியாது. எனக்கு மாதம் மாதம் வட்டி வரணும். இல்லையா? நான் உடனே காசு வாங்க மாட்டேன். இல்லையா? வருஷம் பூரா என் வீட்டில் வேலை பார்க்கணும். இதில் எது ஓகேன்னு மருமகள்கிட்ட கேட்டு சொல்லு. சரியா? உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடி? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? இவ்வளோ கேடுகட்ட மோசமானவளா இருக்க. யாருக்கிட்டடி வட்டி போட்டு கேட்டுட்டு இருக்க நீ? அவள் யாருடி? உன் அண்ணன் மாட்டாட்டிடி. அவகிட்டே வட்டி போட்டு நீ கேட்டுட்டு இருக்க. எவ்வளோ திமிர் இருக்கணும் உனக்கெல்லாம். அடி பாவி, உன்னை என் பொண்ணான்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குடி. உன்னை பெத்த அப்பா அம்மா நாங்களே என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ நடந்தாலும் சரி, பரவாயில்ல பார்த்துக்கலாம், நம்ம மருமக தானே அப்படின்னு மனசெருங்கி நாங்கள் இறக்கப்பட்டுட்ருக்கோம். உனக்கு இருக்க துமுறு யாருக்கிட்டடி வட்டி போட்டு கேட்குற? உன் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, உன்னை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவார். ஞாபகம் வச்சுக்கோ. காசு வேணும்னா இதான் நான் சொல்கிறது தான். கேட்டுட்டு காசை வாங்கிக்கிறதுனா ஓகே, வாங்கிக்கோங்க. இல்லையா போயிட்டே இருங்க, வழியை விடுங்க. முதல்ல கிளம்பணும். என்ன சொல்கிற நீ? சும்மா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சிட்டு இருக்காத. உடனே வீட்டை விட்டு அமுச்சு விட்ருவேன், பார்த்துக்க. பாடி வந்துட்டா பெருசா. மருமகன்னு ஓடாத. மருமக என்னைக்காவது விரட்டுறவ தான் உன்னை. மக தான் என்னைக்கு உன்னை பாதுகாக்கிறவ. அதை முதல் தெரிஞ்சுக்கோ. ஆமாம், ரொம்ப தான் எங்களை பாதுகாக்கிற. நல்லா பாதுகாக்கிற. அம்மாச்சி, என்ன பிரச்சனை மா? வாயா, நீ கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்க. அஜய், இங்கே பாரு, உன் அம்மாக்கரை செய்கிறது எதுவுமே சரியில்லை. ஒன்றும் இல்லையா?
அத்தை பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொன்னோன்னா நிறைய அவங்களுக்கெல்லாம் செஞ்சு வச்சு பண்ணியிருக்கோம். அதனால பச்சா தேவலான்னு சொல்கிறா. சரி, அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுச்சு. சரி, உங்கள் அம்மா கிட்ட ஒரு 50,000 வாங்கலாமே, வாடி நான் கேட்டு பார்க்குறேன், அவள் தருவாமல் இருக்க மாட்டா, எப்படி தருவாடி அப்படின்னு சொல்லி நான் அவளை அங்கேருந்து இழுத்து கூட்டிகிட்டு வந்தா. எவ்வளோ திமிரா பேசுகிறா உங்கள் அம்மா கறி தெரியுமா? எப்படி பேசுகிறா தெரியுமா? ஷப்பா, என்ன சொல்கிறதுனே தெரியல. பட்டி போட்டு கேட்குறாடா உன் அம்மாக்காரி. யாருக்கிட்ட? உன் அத்தை கிட்ட. எவ்வளோ திமிர இருக்கணும் இவளுக்கெல்லாம். அத்தை கிட்ட வட்டி போட்டு எவ்வளவு கேட்பாளாடா? எவ்வளவு கேட்பாளா? உன் அம்மாக்காரி கேட்குறா. என்னன்னு கேளு அவள்கிட்ட. எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது. அதுவும் மாதத்துக்கு 3000 அந்த 50,000த்துக்கு. ஆத்தி, இல்லைன்னா வருஷம் பூரா என் வீட்டில் ஒலை அப்படிங்கிறா. இவன் உழைச்சிட்டே கிடக்க முடியுமா? ஏண்டி உன்கிட்ட 50,000 கேட்டதுக்கு எப்படி அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் நான் நினச்சேன். ஷப்பா. ஏய், என்ன உன் வேலை என்னமோ பார்த்துட்டு போ. அஜய், தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. என்ன பெரிய நேத்து வந்து அத்தை உறவு கொண்டாடிட்டு இருக்கா. நானும் பார்த்துட்டே இன்னமும் அத்தா அத்தா அத்தான்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்க. அஜய், நீ பண்றதெல்லாம் ஒழுங்கா உன் வேலை என்னமோ அதை போய் பாரு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி இருக்கணும்னு எனக்கு தெரியும். சரியா? நீ முதல்ல போ. ஏம்மா, எதுக்குமா நீ என்கிட்ட கொஸ்டின் கேட்குற வேலை வச்சுக்காத அஜய். இவ்வளோ நாளாக சரி போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ணுறீங்க பிடிக்காதத அப்படின்னா கேட்கதாம்மா செய்வேன். நான் என்ன இன்னமும் சின்ன குழந்தைன்னே நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் அதட்டவும் திட்டவும் போகிறதுக்கு நீங்கள் தப்பாக இருக்குமா அப்படின்னு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுமா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இங்கே பாருமா, மா பேசாமல் நீ இருமா. பாவம்மா, அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? ஒரு ஹெல்ப்னு வந்து கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் அவங்கள கொஸ்டின் கேட்டு சங்கடப்படுத்துவீங்க. புரிஞ்சுக்கோமாமா, நீ தாம்மா பாசமாக இருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ கொலவெறியில் இருக்க அவங்க மேலே. ஆ அஜய், திரும்ப திரும்ப சொல்கிறேன், உனக்கு கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்னு உன்னை நான் விடுறேன். அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா அம்மா என்ன செய்வேன்னு தெரியாது. அம்மா, அம்மா இங்கே பாரு. என்னடி? என்ன? ஏன் அப்பா வந்த? ஏமா தேவையில்லாம இங்கே வந்து நிற்கிற? அப்பத்தா தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாக, நானா வரலடி. காசு கேட்கலான்னு அப்பத்தா தான் கூட்டிகிட்டு வந்தாக. அப்புறம் எப்படி நம்ம விருந்து போடுறது? எதுக்கு? அதுக்காக தான் காசு கேட்கலான்னு வந்தோம். சரி, காசு கேட்கலான்னு வந்தியா? உங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்களா? சொல்லுமா, காசு கொடுத்துட்டாங்களா? இல்லைம்மா, காசு கொடுக்கல. அதான் அந்த அத்தை வட்டி போட்டு கேட்குறாங்க. அவங்க கிட்ட வாங்குற 50,000த்துக்கு வட்டியா? ஹாத்தி, இதுக்கு கந்து வட்டிக்காரங்கள்ட்டே வாங்கிட்டு போயிடலாமேம்மா. ஏமா அந்த மாதிரி சொந்தக்காரங்கள்ட்ட வந்து காசுன்னு கேட்டு அவமானப்பட்டு நிற்கிற? ஏம்மா வாமா, சும்மானே இருமா. கடுப்பா இருக்கு. இவங்க கூட பேசாத, அவங்க வீட்டுக்கு வராத நானும் சொல்லிட்டேன். ஏமா கேட்கவே மாட்டேங்கிற? அன்னைக்கு வந்தாங்களே நல்லவங்க மாதிரி, நம்ம குடும்பத்தை வந்து டார்ச்சர் பண்ண தான் வந்தாங்க. வந்து வம்புழுத்து பிரச்சனை பண்ண தான் வந்தாங்க. பிரியாத்தே விடாம. இந்த மாதிரி இருக்கும்போது ஏமா நீனு? ஏய் அம்மா, உன் பேர் என்ன? ஏதோ சோபியா சுபியா ரெண்டுல ஏதோ ஒரு பேர் தானே உன் பேரு. என்ன? என்ன நீ வரவங்களையும் உன் தொங்கச்சி வந்து தொலைச்சிட்டா. நீலாம் வந்து என்கிட்ட பேசுறியா? இங்க பாரு, என்ன என்னமோ ஏதோ ஒரு மாதிரி பேசுற. என்ன பார்த்து பேசு, வயசுக்கு ஏற்ற மாதிரி. அண்ணன் புள்ளன்னு சும்மா விடுறேன். அண்ணன் புள்ளன்னு நீ என்ன சும்மா விடுறது? ரொம்ப தான் அண்ணன் மேல பாசமா இருக்க. ஒருவேளை அவன் அண்ணன் மேல பாசமா இருந்தீன்னா எங்களை எந்த அளவுக்கெல்லாம் பேச மாட்டேன், எங்களை எந்த அளவுக்கெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டேன். நீனு பாசம் இல்லை உனக்கெல்லாம். உடனே அண்ணன் புள்ளன்னு சும்மா விடுறியா? என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ? நகரேம்மா நகரே. இப்படி சும்மானு இருடி, அவங்கள்ட்டெல்லாம் பேசக்கூடாது. வாய் பேசாத, வாய் அடிக்காத, அமைதியா இரு. அம்மா பேசுறேன் இல்லை. அழப்போமா, நீ பேசுறதா நல்லா தெரியுது. இப்படி அவங்கள்ட்ட அழுது 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 ஃபீல் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட உங்க மாதிரி ஃபீலிங்காகவே நம்ம மூஞ்ச வச்சுட்டு பேசிட்டு இருந்தான்னு வை. வேஸ்ட்டு 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 சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கெலாம் முடியாது. இங்கே பாரு, இவங்க தான் சொல்கிறாங்கன்னா நாமளும் கேட்டுகிட்டே போக முடியாதுமா. இருடி ஒரு நிமிஷம், சொல்கிறத கேளுடி. இப்போடி நம்ம போகலாம். நகரமாங்கிறல்ல, நானும் சரி நம்ம அப்பா கூட பிறந்துட்டாங்களே, நம்ம அத்தையாச்சே கொஞ்சம் வந்ததுக்கு நமக்கு ஏதோ சாப்பாடு போடுற மாதிரி ஏதோ பண்ணுறாங்களே செய்கிறாங்களே, இவ்வளோ நாளாக பொறுத்து 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 போயிட்டுருக்கோம்.
இதுக்கு மேலே ஓவராக எங்கள் அம்மாவை டேமேஜ் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டீங்க. எங்கள் அம்மா அதை எப்போ ஏதோ பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க, உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. இப்போ எங்கள் அம்மா எல்லாமே மாறி தானே இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நடந்துக்கூடாது, எங்கள் அம்மா டோட்டலாக மாறிட்டாங்க தானே. அப்புறம் இன்னமும் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. ஒரு அளவு தான் பொறுமையாக பார்க்க முடியும். வாவ் அத்தை, கங்க்ராஸ், சூப்பர் சோபி. இப்படி தான் ரிப்பீட் கொடுக்கணும். எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. நீ எவ்வளோதான் ரிப்ளை கொடுத்தாலும் எங்கள் அம்மா எகிருவாங்க தான். நீ பயப்படாத சோபி, நான் சொல்கிறேன். டேய் அஜய், பொறுமையை மீறி போயிட்டு இருக்கடா. என்ன பேசிட்டு இருக்க அவள்கிட்ட? என்ன பத்தி ஏதோ கேவலமா சொல்றா? அஜய், உன் அப்பாட்ட சொன்னேன், உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது. வாயை மூடிட்டு ஓடிடு. ஏய், உன் வயசு என்ன இருக்கும்? ஒரு 15 இருக்குமா? 15 வயசுல இந்த ஆட்டம் ஆடுற? உங்க அம்மாக்காரி மாதிரி தானே நீ இருப்ப. உங்க அம்மால பாதி உனக்கு இருக்காதா என்ன திமுரு? அதான் இப்படி இருக்க. ஹலோ, எங்க அம்மாக்காரி மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லாதீங்க, உங்களை மாதிரி இருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே, ஒத்துக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு கொஞ்சமாவது இருக்கேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள திமிரு எனக்கு இருக்கும்ல. நீ உங்க அத்தை தானே. ஆ, அப்படி சொல்லுங்க. ஓகே. எங்கள் அம்மா எவ்வளோ இன்னசென்ட்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ பணம், காசு, நகை, நட்டு அதெல்லாம் இருந்தோன்னே எங்கள் அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க தான். இப்போ டோட்டலாக மாறிட்டாங்க. ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவோட மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ தான் வச்சு செய்கிறீங்க நல்லா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். எங்க பாரு சுசீலா, ஓ பொண்ணு பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இத்தனை கண்ணில் இருந்துட்டு என்னையே மிரட்டிட்டு இருக்கு. கூட்டிட்டு முதல்ல போயிடுமா, உன் பேத்தியை கூட்டிட்டு போயிடு. அப்புறம் அவ்வளோதான், பார்த்துக்க. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். சப்பு சப்பு சப்புன்னு இழுத்து அரைஞ்சு போடுவேன். கண்ணு 2 பழுத்துட்டு போயிடும். கூட்டிட்டு கிளம்பிடு சொல்லிட்டேன். எங்க அரைஞ்சுதான் பாரு, அரைஞ்சு பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. திட்டி வாட்டி சும்மானு. ஏமா நீ கோச்சுக்காத பிள்ளை பேசிட்டா. என் வாடி போகலாம் சோபி. ஏன்டி இவங்கக்கிட்டலாம் வாய் கொடுத்துட்டு வாடி. எங்கள் அம்மா இருக்கேன்னு பார்க்குறேன், அவ்வளோதான். போமாங்கிட்டே போடி. முதல்ல இவங்களுக்கெல்லாம் பயந்து 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 பேசிகிட்டே இருந்தேன்னு வையேன், நம்மளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. கொஞ்சமாவது திமிரா பேசணுமா? உனக்கெல்லாம் எங்கே தெரியுது? போடி முதல்ல. இப்போதான்